ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்மவீரா சேனல் அண்ட் விளாக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் சொந்த ஊரான புதுச்சோரங்குடியில் ஸ்ரீ ராமலிங்க சௌடாம்பிகை அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்திருந்ததுங்க. ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் ஸ்ரீ ராமலிங்க சௌடாம்பிகை அம்மனுக்கு ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்காக பால் குடம் எடுத்திருந்தோங்க. பால் குடம் எடுத்து நல்லா ஊரை சுற்றி வந்து அங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்கும். கோவிலேருந்து பால் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஊர் சுற்றி வந்து அப்படியே அம்மன் கோவிலில் பால் குடத்தை வச்சாங்க. அம்மாவுக்கு பால் அபிஷேகம் பண்ணணுன்ட்டு அன்றைக்கி நிறைய பேர் பால் குடம் எடுத்துருந்தோங்க. அம்மனுக்கு நல்லபடியாக மனசுக்கு நிறைவாக நல்லா ஒரு வாரம் விரதமெல்லாம் இருந்து அம்மனுக்கு நல்லபடியாக பால் குடம் எடுத்துருந்தாங்க. அப்புறமா அம்மாவுக்கு கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு கும்பத்துலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போனாங்க. மேலே வந்துட்டு ஐயர் பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். 2 ஐயர் இருந்தாருங்க. சைடில் 2 பேர் இருந்தாங்க. அப்புறமா இந்த பக்கம் இருக்கிற ஐயர் வந்துட்டு நம்ம கும்பாபிஷேகம் நடக்கும்போது நம்ம கருடர் வருவார் இல்லையா, வானத்தையே பார்த்துட்டு இருந்தார். இன்னொரு ஐயர் வந்துட்டு பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். அந்த பக்கம் 2 ஐயர் இருந்தாங்க. நல்லபடியாக அம்மாவுக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க. நல்லா சூப்பராக இருந்ததுங்க. அன்றைக்கி கும்பாபிஷேகம் நடக்கும்போது கும்பாபிஷேகம் பார்க்குறது ரொம்பவே புண்ணியங்க. அந்த தீர்த்தம் நம்ம மேலே படும்போது அவ்வளோ நல்லதுங்க நமக்கு. அதனால் கும்பாபிஷேகம் நல்லபடியாக அன்றைக்கி நடந்திருந்தது. நல்லா கும்பத்தில் தீர்த்தம்லாம் ஊற்றிட்டு அப்புறமா சிகப்பு கலரில் ஒரு கொடி மாதிரி ஒன்று அசிச்சாருங்க. அசிச்சதுக்கப்புறமா கருடர் வந்துட்டாருங்க. நல்லா சூப்பராக வானத்தில் வந்து வட்டமிட்டார். அந்த ஐயர் பார்த்துக்கிட்டே இருந்தார். நம்ம கருடர் வராரான்ட்டு. கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கும்பாபிஷேகம் நடக்கும்போது கருடர் வருவாருங்க. அதே மாதிரி அன்றைக்கி வந்திருந்தாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கருடர் வந்து வானத்தில் வட்டமிட்டார். அதுக்கப்புறமா ஒரு குட்டி கருடர் வந்திருந்தாருங்க. அன்றைக்கி மொத்தம் 2 கருடர் வந்தாங்க எங்கள் அம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது. ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்ததுங்க. அப்புறமா தீர்த்தம்லாம் நல்லா மேலே எல்லாருக்கும் தெளித்ததுக்கப்புறமா அன்றைக்கி காலையில் பிரசாதம் கொடுத்தாங்க கோவிலில். அப்புறமா பிரசாதமெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு மதியானம் கோவிலில் அன்னதானமும் நடக்குதுங்க. எல்லாருக்குமே அன்னதானம் நடக்குது. பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அம்மாவுக்கு வந்துட்டு பால் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அம்மாவுக்கு சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க எங்கள் சிங்க வாகனக்காரி ஸ்ரீ ராமலிங்க சௌடாம்பிகை அம்மனுக்கு. நல்லபடியாக அம்மாவை தரிசிச்சுட்டு அன்னதானமும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு விளக்கு பூஜைக்கு ரெடி ஆகிட்டு ஒரு 6 மணி போல் அன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு விளக்கு பூஜை நடந்துருந்ததுங்க. இந்த வாட்டி என் பொண்ணை தான் விளக்கு பூஜைக்கு உட்கார வச்சுருந்தேன். என் பொண்ணும் என் கடைசி தங்கச்சியும் உட்காந்துருந்தாங்க. இத்தனை வாட்டி நான் தாங்க உட்காருவேன். என் பொண்ணு நல்லா வளர்ந்துட்டான்னு சொல்லிட்டு இனிமேல் நீயே உட்காருடான்னு சொல்லி என் பொண்ணை தான் உட்கார வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு அவள் இப்போ தான் விளக்கு பூஜைக்கு உட்கார்றேன். அப்புறமா என் தம்பி பொண்ணு புடவை கட்டிக்கிட்டு கோணையாக ஒரு கொண்டை போட்டு பூவை சுற்றி வச்சுக்கிட்டு அங்கே பக்கத்தில் இருந்தவங்க ஏதோ கேட்டாங்க. அன்றைக்கி நாள் பாட்டு கச்சேரியில் நல்லா டான்ஸ் ஆடினான்னு அதை பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருந்தா. நல்லபடியாக விளக்கு பூஜைலாம் அன்றைக்கி நைட்டு முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு டிஃபன்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அப்புறமா ஒரு 9:30 மணி மேலே குழந்தைங்களாம் கண்ணாமூச்சி ஆட ஆரம்பித்தாங்க. தங்கச்சி பசங்க எல்லாருமே சேர்ந்து கண்ணாமூச்சி ஆடும் ஒவ்வொருத்தவங்களாம் போனோம். அப்படியே போயிட்டு பெரியவங்களும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்கவுங்க பொண்டாட்டி வந்துட்டு அவங்கவுங்க வீட்டுக்காரை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என் தங்கச்சி கண்ணை கட்டி அவங்க வீட்டுக்காரை பிடிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா என் தம்பி பொண்டாட்டி கட்டிட்டு என் தம்பியை பிடிக்க போனான். அடுத்து நான் வரமாட்டேன்னு சொன்னேன். என் கண்ணையும் கட்டி விட்டுட்டாங்க. அப்புறமா அப்படியே கண்ணாமூச்சி விளாண்டுட்டு இருந்தோம். என்னால் அவரை பிடிக்கவே முடியல. அப்புறம் லைட்டாக கையை வீசினா அவரை பிடிச்சிடலான்னு சொன்னாங்க. லைட்டாக கையை வீசினா எங்கள் நாத்தனார் வீட்டுக்கார் அங்கே உட்காந்துருந்துருக்காரு. நல்ல வேலை லைட்டாக வளையல் வேறு உடஞ்சது. அவர் எப்படியும் எஸ்கேப் ஆகிட்டார். நல்ல வேலை அவருக்கு ஒன்றும் ஆகலை. அப்புறமா அன்றைக்கி மறுநாள் காலையில் இருக்கங்குடி மாரியம்மன் கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம். இருக்கங்குடி மாரியம்மன் கோவிலுக்கு மொட்டை எடுக்கிறதுக்காக வேண்டியிருந்தோம். அப்புறமா அவர் போயிட்டு நல்லபடியாக இருக்கங்குடி மாரியம்மனுக்கு முடி காணிக்க செலுத்திட்டு தேங்காய் பழம்லாம் உடச்சி நல்லபடியாக அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் என் பையனுக்கும் மாவிளக்கு எடுக்கிறேன்னு வேண்டியிருந்தேன். அப்புறமா மாவிளக்கெல்லாம் எடுத்துட்டு அப்படியே அம்மாவுக்கு கண் மலரும் வாங்கி காணிக்க செலுத்திட்டு வந்தேன். என் பையன் கொஞ்ச நாளாக கண் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்காக வேண்டியிருந்தேன். கண் மலர் வாங்கி போட்டு மாவிளக்கு எடுக்கிறேன்னு வேண்டியிருந்தேன். அதே மாதிரி அந்த வேண்டுதலையும் நல்லபடியாக நிறைவேற்றிட்டு அப்படியே பக்கத்தில் பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக அம்மாவை கண்குளர தரிசனம் பண்ணிவிட்டு மனசுக்கு நிறைவாக தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். எனக்கு இருக்கங்குடி மாரியம்மனா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான் ஏற்கனவே போட்ட வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன். சின்ன வயசுலேருந்து அவளை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு அந்த அம்மான்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.